ஹலோ கைஸ், நான் ஒரு 15 நாளைக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கி ஆடை சேர்த்து வச்சேன் அப்படின்னா, இந்த வாளி வந்து எனக்கு ஃபுல் ஆயிரும். இந்த தடவ 9, 10 நாள் தான் வாங்கினேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது வந்து ஆடை எடுத்து வைக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட்டு நாள்லேருந்து இன்னைக்கு காலையில 7 மணி வரைக்கும் வந்து இது ஃப்ரீசர்ல இருந்தது. காலையில 7 மணிக்கு தான் ஃப்ரிட்ஜில வந்து எடுத்து வச்சேன். 11 மணி போல வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக வந்து எடுத்து ஆரம்பிச்சாச்சு. இத வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்த வேண்டாம். நல்லா வந்து அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு கட்டத்தில விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்கும். அதனால வந்து நானு ஐஸ்கிரீம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பு வந்து சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம தண்ணி ஊத்தாம அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில வந்து மிக்ஸி வந்து ஸ்ட்ரக் ஆகும். அந்த நேரத்தில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஆனா ஃப்ரிட்ஜில வச்ச தண்ணி தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெண்ணெய் திரண்ட பிறகு அதில கொஞ்சம் பால் மாதிரி இருக்குல்ல, இத வந்து நம்ம கீழலாம் ஊத்த வேண்டாம். இதுலேருந்து நீர்மோர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து நாளைக்கு வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வெண்ணெய வந்து நம்ம வேற பாத்திரத்தில மாத்தி கையில ஒட்டி இந்த மாரி நெறையா வந்து வேஸ்ட் ஆகும். அதனால மிக்ஸி ஜார்ல இருக்க அந்த நீர்மோர் அந்த தண்ணி எல்லாமே வெளியில எடுத்துட்டு, மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 5 செகண்ட் ஓட விட்டுட்டு அந்த தண்ணியில வெளிய எடுத்துறணும். இதே மாரி நம்ம ஒரு 5, 6 தடவ பண்ணோம் அப்படின்னா, இந்த வெண்ணெயில இருக்க பால் எல்லாமே தண்ணியோட கலந்து ஃபுல்லாவே வந்து வெளியேறிரும். அதுக்கப்புறமா அந்த வெண்ணெய வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டுட்டு ஸ்பூன் வச்சு லைட்டா அழுத்தி விட்டோம் அப்படின்னா, அதில இருக்க 1, 2 தண்ணியுமே வந்து வெளியில வந்துரும். ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து கிளியர் பண்றேன்.